வழியும் தெரிய மாட்டேங்குது. யாரையாவது கேட்கலான்னா யாருமே இங்க காணோம். என்னங்க, இன்னும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் போகணும். நம்ம ஏன் யோசிக்கணும்? நம்ம திரும்பி போறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்பி போனோம்னா என்னங்க, தயவு செஞ்சு நீங்க என் பேச்சை கேளுங்க. நமக்கு வழியும் தெரியல, இப்ப சூழ்நிலையும் இங்க சரியில்லை. நம்ம தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடலாங்க. சரி லக்ஷ்மி, போலாம். ஹேய் லக்ஷ்மி, ஏதோ ஒரு வண்டி வருது. இந்த ஏரியா பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம போக வேண்டிய ஃபார்ம் ஹவுஸை பத்தி அவங்க கிட்ட கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஃபாரஸ்ட் ஹெவன் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அது எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் ஃபார்ம் ஹவுஸ் இங்க பக்கத்திலே இருக்குது. என்ன போலாமா? இங்க இந்த குளிர்ல உனக்குன்னு ஒரு துணைக்குது, ஆனா எங்களுக்கு யாரும் இல்லையே. என்ன நாம ஷேர் பண்ணிக்கலாமா? ஏய், பேசும்போது வார்த்தையை அளந்து பேசு. இல்ல முடியாது, இந்த மாதிரி தான் பேசுவேன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் பேசின அந்த வாயையும் நாக்கையும் வெட்டி எரிஞ்சிருவேன். நீ அப்படி என்னடா பண்ணுவ? உனக்காக ஒண்ணு நாங்க இங்க வரல, உங்ககிட்ட பேசுறதுக்காக கார் நிறுத்தல. நீ போனது நாங்க போயிடணுமா? நாம இங்க எதுக்காக வந்தோன்னே அவங்களுக்கு தெரியாது இல்லனா? என்னங்க, நம்ம போயிடலாம் வாங்க. நீ இரு லக்ஷ்மி, இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். ஏய், உனக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நீ போயிடு. ஆனா இவளை விட்டுட்டு போயிடு. ஏய், பிரச்சனை வேண்டான்னு சும்மா இருக்கேன். இல்லைன்னா என்னடா பண்ணுவ? என்னங்க, என் பேச்ச நீங்க கேளுங்க. நமக்கு எதுக்கு பிரச்சனை? வாங்க நம்ம இங்க இருந்து போலாம். ஏய், மரியாதையா போயிடு. அப்படி போக முடியாது கண்ணு, ஏன்னா உங்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப வந்துக்கிறோம். கடவுளே, திரும்பவும் மித்ராக்கு என்ன ஆகும் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மறுபடியும் அவனுக்கு ஏதாவது கண்டம் ஏற்பட்டுடுமோன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க தான் அவனை காப்பாத்தணும் கடவுளே. அரவிந்தா, நீ தேவையில்லாம கவலைப்படாத. மித்ராக்கு ஒன்றும் ஆகாது. நான் தான் சொல்றேன்ல, நீ தைரியமா இரு. லக்ஷ்மி, என்னங்க, டேய் வண்டி எடுங்கடா. சீக்கிரம் வண்டி ஏறு. லக்ஷ்மி, ஏய் போடா போடா, சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. நில்லுங்கடா. சீக்கிரம் வண்டி திருப்புடா. லக்ஷ்மி, என்னங்க, உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லங்க? எனக்கு ஒன்றும் ஆகல லக்ஷ்மி, நீ ஒன்றும் கவலைப்படாத. டே விவேக். அண்ணே, சொல்றா விவேக். அண்ணே எங்கண்ணே போன? கால் பண்ணா ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம பயந்துட்டோம். உன்னை நினைச்சு பெரியமா இங்க எவ்வளவு கவலைப்படுறாங்க தெரியுமா? அது வந்து கூட மித்ரா, ஆர் யூ ஓகே? உனக்கு எதுவும் ஆகலல்ல? மாம், எனக்கு என்ன ஆக போகுது மாம்? தேங்க் காட். உனக்கு என்ன ஆயிருக்குமோ, இல்லைன்னா திரும்பவும் ஏதாவது கண்டம் ஏற்பட்டுடுச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன்ப்பா. நானும் லக்ஷ்மி நல்லா தான் இருக்கோம். யூ டோன்ட் வரி. மித்ரா, அப்படின்னா நீங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு ரீச் ஆயிட்டீங்களா? இன்னும் இல்ல டாட். என்னடா சொல்ற? நீ எப்போ அங்க ரீச் ஆயிருக்கணுமே. அது வந்து சில பேர் எங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க டாட். என்ன, உன் மேல அட்டாக் பண்ண பார்த்தாங்களா? மாம், கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகல. என் கையில சின்னதா அடிபட்டதை பார்த்ததும் லக்ஷ்மி ஆதி பராசக்தி அவதாரம் எடுத்து பிரச்சனை பண்ணவங்க எல்லாருமே அடிச்சு விரட்டிட்டா. உனக்கு இந்த மாதிரி கண்டங்கள்லாம் வரத்துக்கு காரணமே அந்த லக்ஷ்மி தானே? எனக்கு தெரியும்டா, லக்ஷ்மிக்கு எந்த அளவுக்கு நல்ல மனசு இருக்கோ அந்த அளவுக்கு தைரியமும் இருக்கு. யா, we are safe. நீங்க தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம், சரியா? நான் வச்சிடுறேன்.
இந்த உதவாக்காரங்க பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி பில்டப் கொடுத்தாங்க. கடைசியில அந்த லக்ஷ்மி கையால அடி வாங்கி ஓடிட்டானுங்க. ச்சே. பாத்தியா அரவிந்தா, அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஆனா நீ அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த லக்ஷ்மி மித்ரா கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த டென்ஷன் குறையாதுங்க. ஆ அடுத்து என்ன? ஃபார்ம் ஹவுஸ் எங்க இருக்குன்னு விசாரிச்சு நம்ம எப்படியாவது அந்த இடத்துக்கு போய் சேரணும். போனதுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிடணும். ஆஹா, அதுக்கப்புறம் இந்த காரியத்தை செய்யறதுக்கு உனக்கு வேற ஆளுங்களே கிடைக்கலையா? அவங்க உண்மையாவே பெரிய ரவுடிங்க ஆண்டி. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்ய துணிவானுங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த விஷயத்துல எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. இப்ப ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஆனா அடுத்த தடவை இப்படி ஆகாத ஆண்டி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மனிஷா. ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம படுத்துட்டு இருக்க அந்த ஜோசியருக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அவரை இவ்ளோ நாளா நீங்க தான் கடத்தி வச்சிருந்தீங்கன்னு தெரியும்ல. அவர் மட்டும் உண்மையை சொல்லிட்டாருன்னா உன்னால என்னைக்கும் தப்பிக்க முடியாத. டோன்ட் வரி மாம். சுயநினைவு இல்லாம இருக்கிறவன நினைவே வராத மாதிரி செஞ்சு அவனை நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் எந்த உண்மையும் வெளியே வராது. என்ன பத்தி யாராவது வெளியே சொல்லிடுவாங்கன்ற பயம் கூட இருக்காது. அந்த ஜோசியருக்குள்ளேயே என்ன பத்தின எல்லா உண்மைகளும் புதைஞ்சு போக போகுது. அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு நாளைக்கே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடலாம். மனிஷா, நீ உன் காதலுக்காக இதெல்லாம் பண்றன்னு போது நான் உன்னை தடுக்கவே இல்லை. மித்ராவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்டப்போ நான் உன்னை தடுக்கவே இல்லை. ஆனா இப்போ உயிரையே எடுக்கணுங்கிற அளவுக்கு போற. அடுத்தவங்களோட உயிரை எடுக்கிறது தப்புமா? இது எல்லாம் உன் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா மாறிடும். இது உன் வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மனிஷா. மாம், இந்த மனுஷோட தைரியத்தையும் என்னத்தையும் நீங்க குறைச்சு எடை போட்டுட்டு இருக்கீங்களோன்னு தோணுது. உங்க ரத்தத்தை பகிர்ந்துகிட்டு வளர்ந்தவனா உங்க பொண்ணு பத்தி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும் மனிஷா. நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ சும்மா இருக்க மாட்ட. என்ன செய்ய வேணா துணிவன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இப்படி அடுத்தவங்களோட உயிர் எடுக்க துணிவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மனிஷா. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க மாம். ஆனா எனக்கு மித்ரா வேணும். மித்ரா எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்.